ஏர்லைன்ஸ் மாதிரி பெரிய கம்பெனிங்களால புதுசா வந்த சின்ன பட்ஜெட் ஏர்லைன்ஸ் கூட போட்டி போட முடியல. விளைவு ஒரே ஒரு காலாண்டுல $50 மில்லியன் நஷ்டம். யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல இது எவ்ளோ பெரிய தொகைன்னு. கம்பெனியே திவாலாகிற நிலைமை. அப்போ அமெரிக்கன் ஏர்லைன்ஸோட சிஇஓ பாப் கிராண்டலுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. ஏதாவது வித்தியாசமா அதிரடியா செஞ்சாதான் தப்பிக்க முடியும்னு. அப்போதான் கிராண்டலுக்கு அந்த பல்ப் எரிஞ்சது. ஹே, நம்ம பிரச்சனை விலையில இல்ல, இன்வென்ட்ரியில இருக்குன்னு யோசிச்சாரு. ஹோட்டல்ஸ் இதை எப்பவோ கண்டுபிடிச்சிட்டாங்க. விமானம் கிளம்பிருச்சுன்னா அந்த காலி சீட்டுக்கு மதிப்பே இல்ல, அது ஒரு அழுகி போற பொருள் மாதிரி. இந்த ஒரு யோசனை தான் எல்லாத்தையும் மாத்துச்சு. இந்த பெரிய புதிர அவிழ்க்க அவர் நேரா MITக்கு போனாரு. அங்க இருக்கிற பெரிய கணித மேதைகள் கிட்ட எனக்கு ஒரு ரகசிய சிஸ்டம் வேணும்னு கேட்டாரு. சரி, அந்த ரகசிய ஆயுதம், அந்த அல்காரிதம் நிஜத்துல எப்படி வேலை செஞ்சது? வாங்க பார்க்கலாம். அவங்க உருவாக்குன அந்த சிஸ்டத்துக்கு பேரு தான் ஈவு மேலாண்மை.